நம்ம பார்க்க போறது திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா. ஸோ எனக்கு இந்த மெசேஜ் படிச்சது புக்கு படிச்சதுலேருந்து எனக்கு வந்து என்னைக்கு இந்த இந்த இவரோட மெசேஜை படிச்சனோ எனக்கு வந்து எனக்கு டிஸ்பிளே இப்படி தான் தெரியுது என் கண்ணு முன்னாடி எப்போவுமே. எனக்கு வந்து இப்போ வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மூவியில் இப்போ பார்த்தாலும் சரி, இப்போ கோயில் திருப்பதி கோயிலை காமிச்சாலும் சரி, எனக்கு வந்து எனக்கு அந்த ஸ்டாச்சுங்கிறத விட இதுதான் எனக்கு இவர் இப்படி தான் ஞாபகம் வருது, இப்படி தான் இருக்காரு, ஏன்னா அவர் அப்படி தான் இருக்காரு அவரே சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இவர் தான் ஞாபகம் வருது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் செட்டப்பில் வச்சிருக்கேன். ஏன்னா அவர் இன்னும் இருக்காரு, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னும் அதே மலையில தான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அது அவரே சொல்லியிருக்காரு இந்த புக்கில். ஓகேவா? இப்போ நம்ம போவோம், அவரை பற்றி பேசுவோம். ஏன்னா எல்லாரும் லார்ட் லார்ட் வெங்கடேஸ்வரா என்று அழைப்பார்கள், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேங்க்யூ. மகிழ்ச்சியா, ஏன்னா எல்லாருமே கூப்பிடுறது அப்படி தானே அவரை, ரைட்? லார்டு வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இவர் வந்து இந்த நிலை அடைஞ்சது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிருச்சு. ஓகேவா? அவர் ஒத்துக்கிறாரு, ஆமா நான் வந்து மகாவிஷ்ணுவோட ஒரு அம்சம், ஒரு பிரதிநிதி. அவரை பத்தி பேசணும்னா நான் இன்னும் பழைய காலத்துக்கு செல்லணும் அப்படிங்கிறாரு. ஆனா அதை பத்தி விரிவா சொல்லலாம், இப்போ உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆத்தர்ட்ட. நீங்க பல காலமா பழைய நம்பிக்கைகள், பழைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், கர்மா, மாயை, இது எல்லாத்துலேயுமே விடுபடுறதுக்கு, அதாவது எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கார். இது அதனால நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே நீங்கள் எல்லாரும் அதில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதனால் ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன். நான் வெங்கடேஸ்வரா இந்த உலகத்தில் மனித ஒருவர் தான் வந்தபோது எனக்கு உயர்ந்த ஆன்மீக நிலையில் நான் இருந்தேன். அப்போவே ஒரு மாஸ்டர் தான். ஓகேவா? ஆனால் சாதாரண மனிதனை போல குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த அவசியம் எனக்கு இல்லை. நான் நேரடியாகவே ஒரு பெரியவரோட ஒரு பெரிய ஒரு 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 யங்கான ஒரு பர்சனாக தான் நான் வந்தேன். ஓகே, 20-25 வயசு அப்படிதான் வந்திருக்காரு. ஓகே, டேரக்டாகவே. அதில் வந்து உங்களுக்கு தெரியும், அலமேலு மங்கை என்ன அவரோட துணைவி. ஓகே, மகாலட்சுமியோட ஒரு வடிவம், ரைட்? நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுக்கலாம், லட்சுமி என்ன, மற்ற வடிவங்க என்ன மாதிரி நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம், அவங்க எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறார். இவங்க எல்லாருமே ஒன்று தான், அவங்க எல்லாருமே ஒருத்தவங்க தான், ஓகேவா அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு. ஸோ இது எந்த மந்திரமோ அதிசயமோ அல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மேஜை நாற்காலி எப்படி இருக்கோ இது உண்மை, இதுவும் இயல்பான உண்மை அப்படிங்கிறாரு. ஓகே, ஸோ நான் அவர் சொல்ற இந்த நிலையில வந்து நான் தியானத்து மூலயமா ஆன்மீக மகான்களோட கருத்து அவங்களோட நிறைய படிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இந்த நிலையை நான் அடைஞ்சேன். இந்த நிலையை அடைவதற்கு எனக்கு நூற்றுக்கணக்கான பிறவி எடுத்தேன். டெஃபினட்டா எல்லாருமே அவ்வளோ பிறவிகள் எடுத்து அந்த இதை பண்றாங்க. இவருக்கு நூற்றுக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்காரு லார்ட் வெங்கடேஷாவும். அந்த ஏன்னா அந்த கட்டத்துல பிறப்பு இறப்பு என்ற முடிவில்லாத சுழற்சி, ரைட்? நான் அவரும் சேர்ந்துக்கிட்டாரு, அந்த டயத்தில் சேர்ந்துருந்தார், அவரும் அதே முயற்சி இதில் தான் இருந்திருக்காரு. அந்த பிறகு நான் தியானத்தை தொடங்கினேன். அப்போ என் மனசில் வந்து ஒரு எந்த மந்திரம் இல்லை, எந்த எந்த உருவம், அதாவது எந்த உருவப்பாட்டு வழிபாடோ எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து சமூக உருவாக்கிய எந்த ஒரு கட்டுப்பாடோ ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது அவர் மனசில் அப்போ அந்த டயத்தில். ஓகேவா? ஆனால் வெறும் 6 வருஷம் நான் வந்து தியானம் செஞ்சேன். அந்த அப்புறம் நான் அப்புறம் 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 நான் யோசிச்சேன், அப்புறம் ஏன் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன், இதற்கு என்ன காரணம், ஏன் இறக்கிறேன்னு உணர்ந்தேன். உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதனால என்னை முந்தைய பிறவியில் நோக்கத்தை தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு இந்த இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த பந்தயத்திலேருந்து, இந்த கேம்லேருந்து நான் ஃப்ரீடம், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறார். ஸோ மெடிடேஷன் பண்ணி அவர் பழைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிறப்பு இறப்புங்கிறது வந்து வெளியே வந்துட்டார் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டா வந்து கர்மாலஞ்சும் மாயிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஏன் தெரியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவரே சொல்றாரு, ஏன்னா ஒரு எளிமையான உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிறோம், ரைட்? இந்த உலகம் வரும், ரைட்? அதான் ஒரு அதான் உண்மையான பாடம், ரைட்? இந்த உண்மையை அறிஞ்ச பிறகு நான் முழு சுதந்திரத்தோட சமூகத்தில் வாழ தொடங்கிட்டேன். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த இண்டஸ்ட்ரி இந்த மெசேஜ் இந்த இடத்துல இருந்து வாசிக்கும் போது இந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சில பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஏன்னோ அது ரொம்ப அந்த டைத்தில் அவங்க வந்து அந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட், ரைட்? சமூகத்தில் வந்து ஒரு முழு ஆதரவு இருந்துச்சு.
அப்படிங்கிற நிறைய பேர் இப்படி பண்ணாங்க. அதே மாதிரி நானும் அதை வந்து அன்புடன் ஏன்னா என்னையும் வந்து வரவேற்றாங்க. நான் பண்ணும்போது என்னையும் எல்லாருமே வெல்கம் பண்ணாங்க. ஸோ என்னை போலவே நிறைய தியானி நண்பர்கள் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க தியான அனுபவங்களும் ஆன்மீக அனுபவங்களையும் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்காங்க. அந்த காலத்தில் வந்து சமூகம், ஆன்மீக வாழ்க்கை ஏற்ற அமைதியான ஒரு சூழ்நிலை. அதாவது அவங்க அவங்க அந்த டயத்தில் வந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தது. அதனால வந்து ஆன்மீக வள வளர்ச்சிக்கு நல்ல வாய்ப்பாக கிடைச்சது அவங்களுக்கு. அதனால அவர் 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 மனைவி, அவர் குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருமே பேரண்ட்ஸு எல்லாருமே ரொம்ப சூப்பரா வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதோட உயர்ந்த ஆன்மீக நிலையும் அடைஞ்ச ஆஸ்ட்ரோ டிராவல் குருவாவும் அவர் வந்து குருமா அதான் அந்த ஆஸ்ட்ரோ டிராவல் குருமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இவங்கள வழிகாட்டியிருக்காரு. நான் அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ரொம்ப மகிழ்ச்சி நிரம்பியது. பிறப்பு, இறப்பு மற்றும் அதன் பின்னால இருக்கிற அந்த இயற்கை செயல்முறை இன்னும் ஆழமா அறிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பிறவியும் மகிழ்ச்சியோட ஏற்க வேண்டும் ஆர்வம் எனக்குள்ள வந்து அதிகரிச்சுது. அப்போது நான் உணர்ந்தது அது அப்போதான் நான் உணர்ந்தது என்னன்றா, இந்த உடல் என்பது ஒரு பிறவியின் அணியின் ஒரு ஆடை போன்றது. ரைட்? ஓகே. இந்த பிறவி முடிஞ்ச உடனே அந்த ஆடைய கழட்டி போட்டு புதிய உடை எடுக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ எந்த வகையான உடலும், எந்த சூழ்நிலையும், எந்த வாழ்க்கையும் வேண்டும் என்பது நம் ஆன்மா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களுக்கு ஏற்ப அமைகிறது அப்படிங்கிறார். பிறகு இந்த பூமியில வாழ்க்கை எப்படி இயங்குது, மனிதன் இங்கு நன்றாக வாழ என்னென்ன அடிப்படை உண்மைகள் அறிய வேணும் என்பதெல்லாம் நான் முழுமையா கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு. ஏன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சைக்கிள்லேருந்து அவர் வெளியே வந்தது, அந்த அவர் அந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா இந்த சட்டையை கழட்டிட்டு அடுத்த சட்டை அப்படிங்கிற மாதிரி தானே போயிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா லைஃப் என்ஜாய் தான் பண்றாங்க. ஓகே, நம்ம பாடம் கத்துக்க வந்திருக்கிறோம், அப்போ என்ஜாயபுளா இருக்கு. அந்த லைஃப் அவருக்கு என்ஜாயபுளா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவர் சொல்றாரு, இன்னொரு விஷயம் சொல்றாரு. நண்பர் இது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த கோயில்ல இருக்கிற அந்த சிலையில வணங்கும் உருவமா நான் இல்ல. நான் இல்ல. நான் உயிரோட இருக்கிறேன். ரத்தமும் சதையை கொண்டு உண்மையா இப்பவும் பாருங்க, உண்மையா அதே ஹியூமன் ஃபார்ம்ல ரத்தம் சதையும் கொண்ட உண்மையா இருப்பாக திருப்பதி மலையில வந்து வாழ்றாரு இன்னும். நான் இன்னும் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் தினமும் செய்கிறேன், தினமும் தியானம் செஞ்சுக்கிட்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தினமும் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன டைம், இப்பவும் பண்ணிட்டு இருக்காரு அவர் மெடிடேஷன், இன்னும் இருக்காரு. நம்ம இதே அந்த உடலோட, அந்த இதோட, அந்த இளமையோட, அந்த உடலோட இன்னும் அவர் அதே இதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா அந்த உங்களோட அனுபவத்தை மூலம் நீங்க அறிஞ்சுக்க முடியும். நான் தியானம் செய்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதை சொல்றாரு பாருங்க, நான் உண்மையில தியானம் பண்றேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது உங்க தியானத்து மூலியமாவே நீங்க அறிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ரீடர், அதாவது இந்த 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 ஆத்தரை பத்தி சொல்றாங்க. எப்படி இந்த பொண்ணு வந்து எப்படி எப்படி என்னோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சூரியன், வானம் போன்ற எப்படி உண்மையோ அந்த மாதிரி தான் இது, நான் உண்மைதான். நான் இன்னும் அதே மலையில இருந்து நான் உயிரோட வாழ்ந்து இன்னும் நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. தியானம் செய்யுங்க. தியானம் செய்யும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எதுவுமே இல்லாம செய்யுங்க. காளியம்மா சொன்ன மாதிரி தான், சக்தி எதுவும் எதிர்பார்க்காதீங்க, சக்தி எதுவும் கேட்காதீங்க. ஆனா மனதில் ஒரு நல்ல எண்ணத்தோட வச்சுக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறார். ஸோ இப்போ நான் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சந்திக்கணும் அப்படின்னா என்ன, முதல் சில முயற்சி அது நடக்கல, கவலைப்பட வேண்டாம், மனம் தளராதீங்க, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க, ஒரு நாள் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக குரு, அவர் சொல்றாரு. நீங்க உண்மையான மனதோட தியானத்தை செய்ய தொடங்கினீங்கன்னா அதே நொடியில உங்க முயற்சியில எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு லைவ்ல இருக்காரு. இப்ப நம்ம பேசுறத கூட அவர் கேட்டுதான் இருக்காரு, லைவ்ல இருக்காரு. நான் அப்படிதான் எனக்கு எனக்கு இவரோட அந்த இதை படிக்கும்போது எப்பவுமே நான் ஒரு மெசேஜ் இப்ப நான் படிச்சுட்டே இருப்பேன். படிக்கும்போது அது லைவ்லயே இருக்கிற மாதிரி, அவர் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த அவர் லைவ்ல இருக்காரு அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து ஒவ்வொரு வரி படிக்க 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 அது அந்த 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 நம்பிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது எனக்கு ஒவ்வொரு நாளும். அப்படிங்கிறது வந்து அப்படி போயிட்டே இருக்குது எனக்கு. அது இன்ஃபினிட்டிவ், அது எண்ட்லெஸ் ஆக்கும். எனக்கு வந்து அந்த என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆயிருவேன். ஏன்னா என்னன்னா, ஏன் கனெக்ட் வந்து நம்ம வந்து சொல்றோம், ஏன் முயற்சி பண்ணுங்கிறாருன்னா, அவங்களோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஹை. நம்மளோட ஃப்ரீக்வன்சி வந்து அந்த அளவுக்கு ஹையா கிடையாது. ரைட்? நம்ம இப்பதான் மெடிடேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கனால நம்மளோட மெல்ல மெல்ல ஏறிட்டு இருக்கு. அவங்க வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு இறங்கி வரணும். அப்பதான் அது கரெக்டா அந்த கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுதான் அவர் வந்து இன்டைரக்டா சொல்றாரு, மனம் தரலாம ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. ஸோ உண்மையான முயற்சி, நேர்மையும் எப்போதும் நான் மதிப்பேன்.
நீங்க தியானத்தை ஆரம்பிச்ச உடனே உங்க ஆன்மீக முன்னேற்றத்துல என்ன என்ன ஹெல்ப் வேணுமோ நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். டெஃபினட்டா நான் அது வந்து இன்ஃபினிட்டிவ் ட்ரூத். ஆக்சுவலி அதுக்கு வந்து நம்ம பாயிண்டே போடக்கூடாது, அவ்வளோ ட்ரூத் இது, உண்மைதான். ரைட். ஸோ நமக்கு தியானம் வந்து வாழ்க்கையை அறியக்கூடிய கதவு, அது அவ்வளோதான். இதை நான் மட்டும் சொல்லலை, எல்லா குருமார்களையும் சொல்றாங்க அப்படிங்கிறாரு. ஸோ வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் தெளிவாக அறியணும், முக்கியமான உணரணும், சிறந்த வழி தியானத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ ஸோ ஒரு அவர் சொல்றாரு சில விஷயங்களை வந்து பழைய வாழ்க்கை தத்துவத்தை வந்து சிலதை நான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. தியானத்தோட வாழ்க்கையை பற்றி 2 முக்கியமான உண்மைகளை பற்றி நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து அவர் லார்ட் வெங்கடேஸ்வர் அவருடைய மெசேஜஸ் ஆக்சுவலி. ஸோ அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நான் எங்கே இருக்கேன், அவர் எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னமும் அதே அந்த ரத்தமும் சதயமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரா, ஏன்னா அதே அந்த மெடிடேஷன், அதே ஏஜில் இன்னும் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு அதே மலையில். ஸோ அவருக்கும் நம்மள மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி ஏன்னா குடும்பம், குழந்தைகள் எல்லாமே இருக்கு. ஸோ அவரோட மெசேஜில் மெயினாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம அந்த விட்டதுலேருந்து நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். அவர் எப்படி கர்மாலேருந்து வெளியே வந்தார், அந்த மாயையிலேருந்து எப்படி வந்தார் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. என்னன்னா ஒவ்வொரு பிறவியிலுமே பல வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளவே இந்த அதாவது ஒவ்வொரு பிறவி அதுக்கு தான், ஒவ்வொரு அந்த பல வாழ்க்கையோட பாடங்களை கற்றுக்கிறது அந்த உலகத்துக்கே நம்ம வந்திருக்கோம். ரைட். அந்த உண்மையை வந்து அறிஞ்சதுக்கப்புறம், அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முழு சுதந்திரமா நம்ம வாழ முடியும். ஏன்னா நமக்கெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இல்லையா, நான் ஒரு சோல், நான் இங்கே இங்கே பாடம் கற்றுக்கிற வந்திருக்கேன், இங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு மாயை தான். பட் அந்த மாயையோட அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே நான் ஒரு பாடமாக அதை சரண்டர் மோடில் அதை அக்செப்ட் பண்ணி அதில் எனக்கு என்ன அதில் ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்ன நடக்குது, அதாவது எப்போ நினைச்சாலும் நம்ம நினைக்கிறது தான். ரைட். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, நமக்கு எது நடந்தாலும் நம்மளோட ஹையர் செல்ஃபோட குட் தான் எல்லாமே. ரைட். ஹையர் செல்ஃபோட நன்மைக்கு தான் நடக்குது, எது நடந்தாலும் ஆன்ம முன்னேற்றத்துக்காண்டி தான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு. ஓகே. அந்த ஒரு தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசை, அதாவது ஆசைனா நான் சொல்றேன்னா டிசைர். நம்ம வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசை தான் வந்து சொல்லுவாங்க ஜெனரலா, ஆசை தான் வந்து அடுத்த பிறவிக்கான ஒரு ஒரு விதம் மாதிரி. ரைட். மனசுல ஆசை பிறக்க எண்ணங்கள் தோன்றும், எண்ணங்கள் தோன்ற அடுத்த பிறவிக்கான ஒரு இதை நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது ஒரு காமனான வார்த்தை. ஸோ அதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அதுக்காண்டி நான் ஆசைன்னா நான் என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா ஆசையே இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி எல்லாமே பண்ணியிருக்காரு. ரைட். அந்த இதில் தான் இருந்திருக்காரு அவரும். ரைட். ஆனால் அவர் ஓடலை அதை விட்டு. அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து, அதான் நம்மளுடைய கடமை, நம்ம டெய்லி டியூட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கான டியூட்டி, வேற ஒன்றும் இல்லை. அதுலேருந்து நம்ம ஓடக்கூடாது. அதை நம்ம நின்று அதை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த சேலஞ்சில் என்னன்னு கற்றுக்கிட்டு அதை அந்த அந்த ஃப்ளோ அந்த ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளும் அந்த அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த கருத்து ஆக்சுவலி. அதான் அவர் சொல்றாரு, எப்படி நான் வந்து அந்த மாயைங்கிறதுல இருந்து விடை எப்படி பெற்றேன். ஸோ ஒவ்வொரு பிறவிலும் இது ஒரு பாடம் தான், பாடம் கத்துறதுக்காண்டி வந்திருக்கேன், ஜஸ்ட் படிச்சுட்டு திருப்பி நம்ம அவங்க சொந்த உலகத்துக்கு போயிருவோம், அவ்வளவுதான். ரைட். ஸோ இங்க எதுவுமே நம்ம எதுவுமே நிரந்தரமா இருக்க போறது இல்லை, எதுவும் நிரந்தரமா அடக்க போறது கிடையாது. ஸோ அதைத்தான் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து அதான் அவர் நம்ம அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா. லைக் நிறைய காடுகள்ல ஃபாரஸ்ட்ல போய் நிறைய மக்கள் வந்து தியானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான். ரைட். ஏன்னா அப்போ வந்து அந்த ஆன்மீக முன்னேற்றம், அந்த ஆன்மீகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வழக்கமான சமூகத்துல வந்து ஒரு முக்கியமான இதா இருந்தது. அது எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அதனால அந்த டயத்துல வந்து இவர் நிறைய பண்ணி அவர் வந்து அவர் இப்போ ஒய்ஃபோட குழந்தையோட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்காரு. அதோட மட்டும் இல்லாம மாஸ்டர்ஸ் ஆஸ்ட்ரோ டிராவல் பண்ணி ஆஸ்ட்ரோ குருமார்கள் சொல்றோம் இல்லையா, அவங்களோட வழிகாட்டுதலும் கிடைச்சிருக்கு. கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் இன்னும் அதை நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இன்னும் லைஃப் அவருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த இறப்பு பிறப்புங்கிற அந்த இயற்கை, அந்த இயற்கையான அந்த நேச்சுரல் இது இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிருச்சு எனக்கு அப்படிங்கிறார் அவர். ஸோ அதனால நான் இனிமேல அதை பிறவியை பத்தி கவலை இல்லை, இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலை இல்லை. ரைட். நம்ம எப்பவுமே அந்த மைண்ட்ல யோசிக்க வேண்டாம். எல்லாருமே இந்த மெடிடேஷன்ல வந்த உடனே நம்ம தாட்டு வரக்கூடாது, வந்து அடுத்த பிறவி வந்துடும், அப்பெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. பெரிய வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, வி டோன்ட் கேர். ரைட்.
நம்ம பாடம் கத்துக்கிறோம் அவ்வளவுதான். நம்ம கத்துக்கிட்டே இருக்க போறோம் அவ்வளவுதான். அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து மேபி நம்ம டிசைட் நம்ம ஒன்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் ஒலியா இருந்து கூட நம்ம இது ஜஸ்ட் லைட்டா இருந்து கூட படிக்கலாம். இல்ல இங்கே வந்து படிக்கலாம். ஸோ தசரா சொன்ன மாதிரி தான், நீங்க உலக இந்த இந்த யூனிவர்சல்ல வந்து இந்த பூமியில மனுஷனா பிறந்து 10 வருஷத்துல கத்துக்கிறத நம்ம அங்க 100 வருஷம் செலவு பண்ணணும். ரைட்? 100 வருஷம் செலவு பண்றத 10 வருஷத்துல இங்க ஈஸியா கத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் நமக்கு இருக்கிறனால ஸோ நம்ம எதை பத்தி நம்ம கவலைப்படுறோம். அதான் அவர் சொல்றாரு, நம்ம அந்த பிறப்பு இறப்புங்கிற கவலை எனக்கு சுத்தமா கிடையாது. ஸோ அது போனதுக்கு அப்புறம் நம்ம வி டோன்ட் கேர். நமக்கு தெரியும் ரைட், இந்த சட்டையை இப்போ இந்த சட்டையை பல பல ஜென்ரேஷனாக பல இன்கார்னேஷன்ல போட்டிருக்கேன். இப்போ ஹரிங்கிற சட்டையை போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த சட்டை போட்டது எனக்கு தெரியாது. ஆனா பெண்ணா தெரியாது. ரைட்? ஏன்னா ஒரு ஆன்மா வந்து ஆணாவும் இருக்கும் பெண்ணாவும் இருந்திருக்கும். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே கலந்தது தானே இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து அவர் வந்து வெங்கடேஸ்வராவும் அதை தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர் சொன்னது. ஸோ அவருடைய அந்த பிறவி, அதாவது அவர் அந்த ஆடை, அந்த சொல்றோம் இல்லையா, அந்த உடம்பு, அந்த ஆடை, அதான் அவர் ஆடை போன்றது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஸோ ஸோ இந்த பிறவி முடிஞ்சோன்னா அடுத்த இன்னொரு ஆடை பேஸ்ட் ஆன் தட் நம்மளோட இதுபடி அடுத்து என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறது இது. பட் நம்ம வந்து இது நல்ல விஷயங்கள், இந்த பாடங்களை இப்பவே நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, நீங்க போறீங்களா, தயவு செய்து உங்களால போக முடியுமா அப்படிங்கிற கெஞ்சிக்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அந்த இப்ப நிறைய குருமார்கள் அதானே வர்றாங்க. ரைட்? அவங்க வந்து கேட்கறாங்கல்ல, நீங்க போய் கொஞ்சம் இதை இது பண்ண முடியுமா அப்படி. அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை அந்த மாதிரி நம்ம உயர்த்திக்கிட்டோம்னா இது வந்து மேண்டேட் கிடையாது, நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும், ஏன்னா நீங்க எந்த பாடம் கத்துக்கல, அதை என்ன நீங்க முடிக்கல அப்படிங்க சொல்றது எப்படி? நீங்க கொஞ்சம் போய் அது கொஞ்சம் இது பண்ண முடியுமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றது எப்படி? ரைட்? ஸோ அதைத்தான் வந்து வெங்கடேஸ்வரா வந்து சொல்றாரு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோமோ, அந்த புரிஞ்சுக்கிட்டதை இப்போ இந்த ரியல் லைஃப்ல நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தி இது பண்ணோம். அதை அவர் சொல்றாரு. அதுதான் அவரும் சொல்றாரு. நம்ம இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு தெளிவா டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் மற்றதை பத்தி கவலை இல்லை இல்லையா? மற்றதை பத்தி எப்பவுமே லைஃப் உள்ள எவ்ரிடே இஸ் ஹாப்பி, அவ்வளவுதான். எவ்ரி செகண்ட் இஸ் ஹாப்பி, நான் ப்ரெசென்ட்ல தான் இருப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அதான் வந்து அவரும் அதே இதுல தான் இருக்காரு. அதை வந்து சொன்ன மாதிரி நீங்க என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு, அன்பான அதை வாசிக்கிறேன் உங்களுக்காண்டி. அன்பான வாசகர்களே, நீங்கள் கோவிலில் கருப்பு சிலையாக வணங்கும் அந்த உருவம் நான் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் சொல்றது அந்த மெசேஜ். அவர் சொல்லியிருக்காரு, நான் உயிருடன் இருக்கிறேன், இரத்தமும் சதையும் கொண்ட உண்மையான இருப்பாக திருப்பதி திருமலையில் வாழ்கிறேன், நான் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அவருடைய மெசேஜ்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். ஓகே, இதுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு. நான் இது அவரோட மெசேஜை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு அந்த கோயிலில் நாங்கள் சின்ன வயசுல நான் இப்போ போவோம் இல்லையா, போய் நின்று அடிச்சு பிடிச்சி சாமியை பார்ப்போம், நிறைய உட்காந்து வெயிட் பண்ணி அது இது நிறைய பண்ணுவோம். ஸோ இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சிம்பிளா அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த மலையை தான் சுற்றி வந்திருக்கோம், ஆனா அந்த மலையில கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணல டயத்தை. ரைட்டா? மலையில ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கதான் வந்து ஆக்சுவலி உண்மையிலே அங்கதான் இருக்காரு அவரு, அங்கதான் போய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். பட் எனிவே ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் கிடைக்கும் போது பார்க்கலாம். பட் எனிவே நம்ம இப்போ நினைச்சாலும் அவரோட கனெக்ட் பண்ண முடியும். அவர் அதே சொல்றாரு இல்லையா, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்தால் நான் உங்களால கனெக்ட் பண்ணுவேன். பட் நெவர் கிவ் அப், நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. கனெக்ட் ஆகலைங்கிற வருத்தம்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அதே இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஒன் டைம் டெஃபினட்டா அந்த கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம். நமக்கு அவர் ஒரு வழிகாட்டியா ஒரு டைரக்ஷன் நமக்கு கொடுப்பார், ஒரு மாஸ்டரா இருந்து அப்படிங்கிறத அவரும் ரொம்ப ப்ராமிஸா சொல்றாரு நமக்கு. ஸோ அவர் என்ன தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அது நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கும் அந்த அனுபவம் மூலியமா அறிய முடியும் அப்படின்னு சொல்றாரு. தியானத்து மூலியமா நம்ம அவரை வந்து நம்ம பார்க்கலாம், அந்த ஃபீலிங்ஸ் உணரலாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப அதான் நிறைய எல்லாமே உண்மைதான். அதாவது சில பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்காது, படிக்கும்போது அந்த நம்பிக்கை இருக்காது இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, இந்த சொல்றது எல்லாமே ஒரு உண்மைதான். எப்படி இந்த சூரியன், இந்த நீர் நிரப்பு எவ்வளவு உண்மையோ இந்த அளவுக்கு நானும் உண்மைதான் அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு. அதனால தியானம் செய்யுங்கள். தியானம் செய்யும்போது எந்த ஒரு அதான் சொன்னாங்க, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நான் உட்காந்து நான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம, அதை எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. தியானம் அவ்வளவுதான், நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு பண்றோம். அது என்ன வேணா ஃபீலிங்ஸ் வரலாம், நமக்கு தெரியாது. வெங்கடேஸ்வரா மட்டும் தான் அவரோட கனெக்ட் ஆவாரா சொல்ல முடியாது. ஆஞ்சநேயர் கனெக்ட் ஆகலாம், மா காளி கனெக்ட் ஆகலாம், சீதாமா கனெக்ட் ஆகலாம், ரைட்? யாரு வேணா கனெக்ட் ஆகலாம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. ஆனா நம்மளுடைய அந்த பணி, நம்ம அந்த டெய்லி அந்த ஆக்டிவிட்டி பண்றோம் பாத்தீங்களா, அந்த கிவ் அப் பண்ணாம அந்த மெடிடேஷனையும் அந்த மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்,
டெய்லி லைஃப்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 மெடிடேஷன் பண்ண 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 நம்ம அந்த அந்த வேவ் லென்த் அந்த வேவ்ல அந்த கனெக்டிவிட்டியில நம்மளும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அவரோட சார். அதான் சொல்றாரு, மீண்டும் மீண்டும் முயற்சிங்க, ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் உங்களோட கனெக்ட் ஆவேன். நான் உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் செய்வேன். அதனால தியானம் வாழ்க்கையில உண்மையை அறிய ஒரு கதவு ஒரு ஒரு கதவு உண்மையான அதாவது வாழ்க்கையோட உண்மையான கதவை வந்து திறக்கிறதுக்கு தியானம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறார். ஸோ அதான் இந்த ஒரு ஒரு வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தியானத்தோட நோக்கங்களை பற்றியும் சொல்றாரு. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அமைதி, அந்த மகிழ்ச்சி, ஆன்மீக சம்பந்தப்பட்டது. இது மட்டும் இல்லாம நம்ம நமக்கு தெரியாத விஷயங்கள், அதாவது இப்போ நம்ம சில பேர் சொல்லி கேட்டிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் மத்தவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. நிறைய தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு இன்னும் அந்த உலகத்துல. அத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது அவரு சொல்றாரு. தியானத்தோட முக்கியமான நோக்கம். ஒன்லி மகிழ்ச்சி, அமைதி மட்டும் இல்லாம, ஆன்மீகம் மட்டும் இல்லாம, இத தவிர பயாண்ட் நீங்க நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது அவருடைய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதே நேரத்துல வந்து நம்ம தியானம் மட்டும் ஒரு கொஸ்டின் அவங்களே சொல்றாங்க. தியானம் மட்டும் போதுமா? அப்படிங்கிறது. இல்ல தியானம் மட்டும் போதாது. அதையும் சொல்றாரு. தியானம் செஞ்சுட்டா வாழ்க்கையில பணி முடிஞ்சிடாது. அங்கேயோ அது நம்ம நினைக்கிறோம், ஓகே நான் ஒரு 5 மணி நேரம் உட்கார்றேன், 6 மணி நேரம் உட்கார்றேன், ஓகே என் டியூட்டி முடிஞ்சது. கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைய ராமர் சொன்ன மாதிரி, அதத்தான் இவர் வெங்கடேஸ்வரன் சொல்றாரு, முழுமையா வாழணும். முழுமைனா என்ன? அந்த நம்மள சுத்தி இருக்கிற அந்த என்வைரன்மென்ட், நம்மள சுத்தி இருக்கிற நம்ம குடும்பங்கள், நம்ம பார்க்கிற விஷயங்கள், நம்ம டெய்லி அன்றாட அத வந்து நம்ம எப்படி அத முழுமையா ஏத்துக்கிட்டு, அந்த முழுமையான ஃபுல் ஃபுல் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம, ரிக்ரெட் இல்லாம, எனக்கு மட்டும் ஏன் இப்படி கிடைச்சது லைஃப் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம, அந்த வாழ்க்கைய முழுமையா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, முழுமையா வாழ்றோம் பார்த்தீங்களா? அதுதான் அதுவும் ரொம் அ அ அது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்கல. ஏன்னா, அ ஒரு தியானம் மட்டும் முடிஞ்சிருச்சு, பண்ணிட்டேன். ஓகே. நான் அப்ப எனக்கு எல்லாமே எனக்கு வந்துரும். நான் கனெக்ட் ஆயிருவேன். எனக்கு நாலேட்ஜ் வந்துரும் அப்படிலாம் கிடையாது. தியானம் மட்டும் போதாது. தியானம் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். பிளஸ் அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைய வந்து அந்த தியானத்த விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கைய வந்து நம்ம முழுமையா வாழணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்து. ஏன்னா, அது அதுவும் அதுவும் சேர்ந்து தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு 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 ஹெல்ப் பிளஸ் நம்ம அந்த பாடம் கத்துக்கிறோம் ரைட்? அந்த டெய்லி பாடம் கத்துக்கிறது. அது எல்லாமே அந்த முழுமையா வாழ்றது தான். ஏன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டோம். ஓகே அதோட முடிஞ்சிடும். அத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றோம் பார்த்தீங்களா லைஃப்ல. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த அக்செப்டட், சரண்டர்ட் மோடு, அந்த ஆசை எதுவுமே எல்லாத்தையுமே நம்ம அந்த டிசைர் எல்லாமே அந்த மாயை எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம எப்படி அந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி முழுமையா வாழ்றோம். நமக்கு இந்த லைஃப் டைம எப்படி முழுமையா பயன்படுத்துறோம். அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப 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 முழுமையா அதான் முழுமையா அத வாழணும். எடுத்துக்கிட்டு நம்ம முழுமையா வாழணுங்கிறத அவரு இது பண்றாரு. அதே நேரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பழைய ட்ரெடிஷன் அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? மாஸ்டர் சொன்னார்ல ஆதிசங்கரர். அ அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சமூக பழக்கவழக்கங்கள் இப்ப உதவுமா? இந்த ஜெனரேஷன்ல அத ஆராயுங்க. அத ஆராய்ஞ்சுட்டு அதுக்கப்புறம் அ அத பண்ணமா? வேணாமா? இல்ல அத வேணான்னு சொன்னா ஓகே. ஏன்னா இந்த இதுல ஒத்து வரல. இந்த ஜெனரேஷன் ஒத்து வரல. இந்த ஏரால ஒத்து வராதுன்னா ஓகே பண்ணாதீங்க. அதத்தான் இவரும் சொல்றாரு. பழைய பழக்கங்கள். அது தேவையற்ற பயங்கள், கட்டுப்பாடு, மூட நம்பிக்கை இது எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கிட்டு சிரமப்படுத்த வேணாம். அதாவது உங்க ஜெனரேஷன் உங்க டயத்துல என்ன அந்த பழக்கமோ அத நீங்க பயன்படுத்துங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழக்கத்த நீங்க இப்ப தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது செட் ஆகாது. ரைட்? அந்த காலத்துல அந்த டயத்துல அந்த ரூல் செட் ஆச்சு. அந்த பழக்கவழக்கம் செட் ஆச்சு. பட் இப்ப இருக்கிற ஏரால செட் ஆகுமா? அப்படிங்கிறது தான் அவரோட இது. ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அது அன்னெசசரியான ஒரு தேவையில்லாத விஷயத்த உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்த கிரியேட் பண்ண வேண்டாம். இப்ப இந்த ஏரால உங்களுக்கு என்ன தோணுதோ, அந்த 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 சமூக இதுபடி நீங்க பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. ஸோ, ஏன்னா இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அதாவது அப் டு டேட்டா முழுமையா தியானம் பிளஸ் முழுமையா வாழ்றது, இந்த பழைய பழக்கவழக்கங்கள்லாம் விட்டுட்டு, இந்த ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ, உங்க ஜெனரேஷன் என்ன தேவையோ, அத நீங்க ஃபாலோ பண்றது. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முழுமையான ஞானம், நிறைவான வாழ்க்கை எல்லாமே வந்து உங்களுக்கு ஆ ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். உங்க கையில வந்துரும். உங்களுக்கு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. அதே நேரத்துல நெறைய புத்தகங்கள் படிக்க சொல்றாரு. ஆன்மீக நூல்கள் சொல்றோம் இல்லையா? நெறைய ஆன்மீக நூல் இருக்கு. அத நீங்க நல்லா படிங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆசிரியர்கள் பத்தி அதே மாரி வெஸ்டர்ன் கல்ச்சர பத்தியும் பேசுறாரு இவரு. மேற்கத்திய நாடுகள் உள்ள ஆசிரியர்களோட புக்கையும் நீங்க படிங்க. அதுலயும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறதையும் அவரு சொல்றாரு. ஏன்னா, இது எல்லாமே உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு தூண்டுதலா இருக்கும்.
ஒரு டூலா இருக்கும், ஒரு ஏணியா இருக்கும், ஏணி படிக்கட்டுமா இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் அடையும். அதனால கண்டிப்பா புத்தகங்களும் ஆன்மீக நூலும் நீங்க படிக்கணும். அது எந்தவா இருந்தாலும் மேற்கத்தியவோ இல்ல இங்கேயோ எங்கேயோ பட் நீங்க புத்தகங்கள நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. இங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டி நீங்க தான். நீங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியோ, ஓ இவர் என்னைய வந்து கைப்பிடிச்சு கூட்டு போவாரு. இந்த இந்த எனக்கு இவங்க கூட்டு போவாங்க. இவங்க எனக்கு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க வாழ்க்கை வந்து நீங்க தான் வழிகாட்டி. உங்க பாதைய நீங்க தான் உங்களுக்கு நீங்க காட்டிக்கிறீங்க. உங்க வாழ்க்கையான பாத்த நீங்க தான் காட்டிக்கிறீங்க. ஏன்னா, இங்க வேற யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அவசியம் இல்ல அதே நேரத்துல. ஓகேவா? உங்க லைஃப்க்கு எவ்வளவு இப்ப நீங்க உங்க லைஃப்ல முன்னேறணும், அந்த இதுக்கு போதுன்னா, மத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்க. அந்த இதெல்லாம் கிடையாது. நீங்க தான் உங்க முயற்சியில தான் நீங்க அத பண்ணணும். அது அவசியம் இல்ல. எதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவங்க மத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால அந்த மாரி எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்களுக்கு நீங்க வழிகாட்டி. நீங்க பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த யுனிவர்சல் அந்த பாதைய உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் உங்களுக்கு குடுக்கும். அத உங்கள அந்த 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 பாதை இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்களா? இல்ல ஒரு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அது நீங்க உங்களுடைய நீங்க தான் அதுக்கு வழிகாட்டி. நீங்க அதுக்கான முயற்சிய நீங்க பண்ண இந்த இந்த பிரபஞ்சமே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து மத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு மத்தவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? இது நீங்க தான் உணரணும். உங்களுக்குள்ள நீங்க தான் உணரணும். அதனால 3 நல்ல அதனால ஒரு 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 3 விஷயத்த நீங்க எப்பவுமே பின்பற்றுங்க. தியானம் செய்யுங்க. குடும்பத்தோட, சமூகத்தோட நல்ல ஒரு நல்ல முறையில வாழுங்க. முழுமையான வாழ்க்கை அதான் சொல்றாரு. ஆன்மீக நூல்கள படிங்க. இந்த எல்லாமே சேர்ந்தது தான் உங்கள வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அப்பதான் உங்களுக்கு அந்த மனசுல அந்த தன்னம்பிக்கை சொல்றோம் இல்லையா? எந்த ஒரு பயம் இல்லாம, ஓகே நான் என்னால ட்ரை பண்ண முடியும். நான் கீப் ஆன் ட்ரைங். அதாவது இது வந்து லைக் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நமக்கு வந்து யாராவது வந்து நமக்கு எல்லாம் பண்ணி குடுத்து பில் பண்ணுவாங்க. நம்ம போய் உட்கார்ந்துறோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம தான் கட்டணும். ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஸ்டெப் 1ல இருந்துச்சு நம்ம தான் கட்டணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் அவரு தெளிவா ரொம்ப இதா சொல்றாரு. அதே நேரத்துல ஒரு 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 சின்ன சவால் மாரி கொடுக்குறாரு. ஒரு பெட் மாரி. உங்களால என்ன தொடர்பு கொள்ள முடியுமா? பார்க்கலாமா? அப்படின்னு அவரு சொல்றாரு நம்மள. வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு பெட் குடுக்குறாரு. ஓகே நானே உங்கள சவால் பண்றேன். படிக்கிற எல்லாத்துக்கும் அந்த வாசகர்கள்ட்ட நம்மள மாரி ஆண்மக்கள் தான் அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு பெட் வைக்கிறேன். நீங்க என்னைய எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்றார். அது முடிந்தால் உங்க ஆன்மீக முன்னேற்றத்த நீங்க வழிநடத்த அந்த இத நீங்க அந்த கனெக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, நீங்க வந்து அந்த அந்த ஆன்மீக முன்னேற்றத்த அடைஞ்சுகிட்டு இருக்கீங்க. அந்த இதுல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிறாரு. அவளே நமக்கு வந்து ஒரு சவால் குடுக்குறாரு. ஓகே நம்ம அத சவாலா எடுத்துக்கிட்டு நம்ம அத பண்ணுவோம். ரைட். அது இன்னைக்கு இல்ல, நாளைக்கோ எப்பவோ தெரியாது. பட் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா வந்து நமக்கு இந்த மாஸ்டர் வந்து கண்டிப்பா கனெக்ட் பண்ணுவாரு. நம்ம அவர்ட்ட நெறைய கத்துக்கலாம். நெறைய பாடங்கள கத்துக்கணும். எனக்கு ஆசை இருக்கு. நெறைய பாடங்கள அவர்ட்ட கத்துக்கணும். நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நான் பண்றது பத்தாது. மத்தவங்கன்னு நம்மன்னு சொல்ல முடியாது. நான் எப்படியும் சொல்லலாம். நானும் சொல்லலாம். இப்ப நான் பேசுறேன். ஸோ அதனால நான் சொல்லும்போது எனக்கு இன்னும் நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். நான் இன்னும் நெறைய விஷயங்கள் படிக்கணும். இன்னும் நெறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஸோ அந்த அது அந்த நாலேட்ஜ நான் வளர்த்துக்கணும். நான் ட்ரை பண்றேன். நான் முயற்சி பண்றேன். அவ்வளவுதான். ஆனா, அதே நேரத்துல நான் வந்து அந்த மைண்ட்ல வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணக்கூடாது. நான் அவரோட கனெக்ட் ஆவணும். அந்த எதிர்பார்ப்போட இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாம நான் என்னுடைய முயற்சிய நான் பண்ணிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். நான் அந்த இத அ பில்டிங்க கட்டி எழுப்பிட்டு போயிட்டே இருக்கேன். அது எப்படி வரும்னு தெரியாது அந்த கோட்ட. எப்படி வரும்னு தெரியாது. அந்த ஹவுஸ் எப்படி வரும்னு தெரியாது. ஆனா நான் கட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு செங்கலா வச்சு டெய்லி நான் அந்த வேலைய பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். பட் தெரியல. ஃபியூச்சர் எப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா வரும். ஆனா அது அது வந்து அவர் வந்து நமக்கு ஒரு சவால் குடுக்குறாரு அந்த புக்ல. நீங்க நீங்க எப்படி நான் உங்களுக்கு பெட் பண்றேன். நீங்க எப்படி என்ன கனெக்ட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். பண்ணுங்க. நீங்க மட்டும் அத கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஆன்மீக முன்னேற்றத்துல நீங்க ஒரு பெரிய அந்த நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் ஒத்துக்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அன்னையோட அந்த மெசேஜ் முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்ச் 16த் 1995 அரவுண்ட் ஒரு 10 மணிக்கு நைட் மறுபடியும் கனெக்ட் ஆகுறாரு அவரு. ஏன்னா, அது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவரு அவங்க எல்லாம் ஒரே நாள்ல எல்லா மெசேஜும் குடுக்கல இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த டைமிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அந்த முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து மார்ச் 16ஆம் தேதி மறுபடியும் கனெக்ட் ஆயிருக்காரு. அவங்க அந்த ஆத்தரோட. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ரொம்ப விரும்புறேன். அ இப்போ அப்போ 1995ல அவர் சொல்றாரு. இந்த பூமியில உள்ள வாழ்க்கை வந்து மிகவும் ஆபத்தான நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகே. 1995ல சொல்றாரு. அதற்கு காரணம் என்னன்னா, நாம ஒவ்வொருவரும் ஒரு அ எப்படி சொல்றது?
என்ன என்ன எப்படி வாழ்றோங்கிறதே அதான் எப்படி வாழ்றோங்கிறதே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே. அந்த ஒரு ஒரு சுயநலத்தோட ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்றது? எம் அ இது வந்து ஒரு நல்ல ஒரு 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 முன்னேற்ற பாதை கொண்டு போல அப்படின்னு அப்ப சொல்லியிருக்காரு. 1995ல. ஆல்மோஸ்ட் இப்ப நமக்கு 31 இயர் ஆயிருச்சு. ரைட்? ஐ ஹோப் இப்ப நெறைய நமக்கு இதுக்கு இடையில ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ், எவ்வளவோ புக்ஸ், நெறைய ஆன்மீக முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. நெறைய மெடிடேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அந்த டயத்துல அவரு சொல்லியிருக்காரு. அதனால அவர் கேட்கிறார், "நீங்கள் யார்?" அதாவது ஃபர்ஸ்ட் உங்கள அ அ அ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு. "மொத உங்கள கேள்வி கேளுங்க. நீங்க யாரு?" அதுக்கு ஒரே பதில், நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே ஒரு ஓவர் செல்ஃப். ஓகே. ஒரு உயர்ந்த ஆன்மீகத்தோட இருப்பு தான். நம்ம எல்லாருக்குள்ளயும் அதே யுனிவர்சல் பவர் எல்லாமே இருக்கு. ஓகே. அதுதான் அவர் சொல்றாரு. நம்ம எல்லாருமே ஒண்ணு தான். ஓகே. சோ எல்லாருமே அந்த ஓவர் செல்ஃப் தான். ஓகே. ஆனா நம்ம அந்த விழிப்புணர்வு அந்த கான்ஷியஸ் சொல்றோம் இல்லையா? சோ நம்ம அந்த கான்ஷியஸ் எவ்வளவு தூரத்துக்கு வளர்க்கிறோமோ, எவ்வளவு தூரத்துக்கு டெவலப் ஆகுதோ, எவ்வளவு தூரத்துக்கு அறிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிடம் நம்ம வாழ்க்கைய அனுபவிக்கிறோம். இந்த இதுல. அவ்வளவுதான். கான்ஷியஸ். சோ எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு எவ்வாறு நம்ம நம்ம வளர்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கைய வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஓவர் செல்ஃப்னா என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஆத்தர். அந்த இதுல படி ஓவர் செல்ஃப்னா என்னன்னா, நம்மை விட ஒரு உயர்ந்த ஆன்மீக உணர்வு உணர்வு இருப்பு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹையர் செல்ஃப் இருக்காங்க. ரைட்டா? எல்லாத்துக்கும் ஒரு ஹையர் செல்ஃப் ஆன்மீக இருப்புன்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது அதான் என்ன சொல்றது? இப்ப இப்ப நம்ம கரண்டா இருக்கிற இந்த பிறவிக்கு முன்பே பல பிறவி, அதாவது நம்ம இப்ப எத்தன பிறவி எடுத்தோம்னு நமக்கு தெரியாது. ரைட்? நமக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு பிறவி எடுத்தோமோ, அந்த பிறவியான மொத்த அனுபவமும் அந்த இதுல இருக்கும். ஓகேவா? அந்த 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 பர்ட்டிகுலர் ஓவர் செல்ஃப்ல இருக்கும். சோ அந்த அனுபவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த ஆன்மீக நிலைய அடைய நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த 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 விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம இன்னும் நெறைய நெறைய நல்ல நல்ல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, அந்த முன்னேற்றங்கள் நமக்கு ரொம்ப வேகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அப்படிதானே. இப்ப நம்ம எல்லாருமே இப்ப மெடிடேஷன்ல உட்காரும்போது நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அவங்களுடைய பல பிறவிகள அவங்க பார்த்திருக்காங்க. சோ அதுலருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நெறைய சொல்றாங்க இல்லையா? சோ அதெல்லாம் வந்து ஒரு இருப்பு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்க இருக்கு. அத நம்ம மெடிடேஷன் மூலியமா நம்ம அத தெரிஞ்சுக்கும்போது, அதுக்கான வளர்ச்சி இன்னும் அடையுது. ஆனா சில மாஸ்டர்ஸ் சில ஃபிரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அது வரணும்னு இருந்தா உங்க மெடிடேஷன்ல நமக்கு வந்து பல பிறவிகளோட என்ன நடந்ததுங்கிறது வருமா? அது தேவையில்ல அப்டின்னா அது வராது. ஓகே. அது யாருக்கு தேவையோ தேவ. ஓகே. நமக்கு அத தெரிஞ்சுக்கணும். அதுல இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அத வச்சு மேபி இந்த இதுல இருந்து நான் நெறைய பண்ணணும் அப்டின்னு ஏன்னா சில பேத்துக்கு வரும். எக்ஸ்கியூஸ் மீ. சில பேத்துக்கு வருமாங்க. அப்ப அது வந்து பேஸ்ட் ஆன் தட் அந்த ஆன்மாவோட இது. இதுவரைக்கும் எனக்கு அந்த மாரி ஒரு அனுபவம் இல்ல. மேபி உங்களுக்கு யாராவது வந்திருக்கலாம். இதுவரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு அனுபவம் வந்தது கிடையாது. ப ப ப பிறவிகள பத்தியோ, இத பத்தியோ எனக்கு அனுபவம் இல்ல. எனக்கு இப்ப இந்த பிரசன்ட் இது எனக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த பிரசன்ட்ல நான் என்ன பண்றேன்? இந்த பிரசன்ட் லைஃப்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன படிச்சுக்கிட்டு இருக்கேன்? அப்படிங்கிறத வந்து நான் அ தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அது அது ஒண்ணு தான். எ ஆனா அவரு சொல்றபடி பார்த்தா, இந்த ஓவர் செல்ஃப்ங்கிறது வந்து நம்ம எவ்வளவு தூரம் அந்த ஓவர் செல்ஃபோட கனெக்ட் ஆகும்போது, பல பிறவிகளுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் அதான் நம்ம நம்ம பல இன்கார்னேஷனோட டீட்டெயில்ஸ் அங்க இருக்கும். அதுல நெறைய விஷயங்கள், அனுபவங்கள், நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாமே இருக்கும். அது இன்னும் நம்ம முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ஸோ ஒ அ ஹையர் கான் அ அ ஓவர் செல்ஃப் கனெக்ஷன் வந்து இது மட்டும் இல்லாம பல விஷயங்களுக்கும் இது பண்றாங்க. ஆனா கான்ஷியஸ் தான். எல்லாமே வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு தான். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அந்த விழிப்புணர்வோட இருக்கோம். ஓகே. என்னுடைய ஹையர் கான்ஷியஸ் இருக்கு. சோ நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப அதுலருந்து நெறைய ஆனா வரும். இப்ப நம்ம வந்து டெய்லி நம்ம அந்த பேசிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கனெக்ட் ஆயிட்டு தான் இருக்கோம். நமக்கே தெரியாம நம்ம ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆயிட்டு தான் இருக்கோம். நமக்கு இப்போ இப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்ட் லைஃப்ல நம்ம இப்ப மெடிடேஷன் இது வந்ததுக்கப்புறம் இந்த மாரி நெறைய புத்தகங்கள் படிச்சதுக்கப்புறம், நம்ம அந்த நீங்களே பார்க்கலாம். உங்க லைஃப்லயே அந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்த நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்ப எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த விதங்கள் மாறும். ரைட்? அந்த விதங்கள் மாறும். அந்த ஹேண்டில் பண்ற விதங்கள் மாறும். ரைட்? கோபங்கள் அதிகமா வராது. கோபங்களே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும். எதையுமே ஒரு அமைதியா, பொறுமையா நீங்க லிசன் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஓகே வாட் இஸ் கோயிங் ஆன்? அப்சர்வேஷன். என்ன நடக்குது? என்னங்கிற அந்த தெளிவு. தெளிவா அத அரசி ஆராய்ஞ்சு,
ஓகே நம்ம என்ன மாதிரி அப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. முந்தி மாதிரி அது அது உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும். ஏன்னா சடன் ரியாக்ஷன் எதுவுமே இருக்காது. நீங்க அந்த பொறுமை, அந்த ஸ்டெடினஸ், அந்த பதட்டம் இல்லாம நான் அந்த விஷயத்த நான் நெறைய நல்லா அனுபவிக்கிறேன் நான். அத நெறைய நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு விஷயத்திலயும் சரி, நான் ரொம்ப அந்த நிதானம், அந்த எவ்வளவு பெரிய அந்த இது வந்தாலும் ஒரு நிதானம், அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் நான் அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த மெடிடேஷன்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான டைம் டெஃபினட்டா நான் சொல்றேன். அது உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க அத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த விஷயத்த நான் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னா நீங்களே பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது ஒவ்வொருத்தரோட அனுபவம். அது ஒவ்வொருவரோட ஆன்மா அந்த ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் வேற மாரி இருக்கும். இது என்னுடைய அனுபவம். ஸோ அதே நேரத்தில வந்து அதான் சொல்றாங்க. அதே நேரத்தில அவர் வந்து அ வ ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ எனக்கு அதாவது என்னுடைய ஓவர் செல்ஃபோட என்னால தொடர்பு கொள்ள முடியுமா? அத பற்றி எனக்கு கொஞ்சம் எப்படி தெரிஞ்சு கொள்றது? அப்படிங்கிறப்ப அவர் பதில் சொல்றாரு. ஓவர் செல்ஃப்ங்கிறது நம்மளோட உயர்ந்த ஆன்மாவோட இருப்பு. அது அது தெளிவு. ரைட்? ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த உலகத்தில எப்படி பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ, பேரன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதே போல நம்ம ஆன்மீக வளர்ச்சி அடையறதுக்கு ஓவர் செல்ஃப் தான் நம்மளுடைய ஒரு பேரண்ட்ஸா சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸா கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அவரு. அவ்வளவுதான். ஒரு பேரண்ட்ஸ். ஓகே. சோ அங்க இருந்து நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு என்ன சொல்றது? அது கூட ஒரு புத்தகம், ஒரு புக்கா கூட நீங்க பார்க்கலாம். அதுல ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரைட்? சோ அந்த அந்த இத நம்ம அறிஞ்சுக்கலாம். சோ இது வந்து நம்ம இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியானத்து மூலியமா நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நான் எந்த உலகத்துல வந்திருக்கேன்? இந்த பிறவிக்கு என்ன கத்துக்கொள்ள வந்திருக்கேன்? எப்படி வாழணும்? அப்படிங்கிறது தான் மெயின். ரைட்டா? அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப புரிதலா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆ நம்ம எதையுமே வந்து ஒரு சேலஞ்சா பார்க்க மாட்டோம். ஒரு ஒரு எங்சைட்டியோட பார்க்க மாட்டோம். அந்த எங்சைட்டி, அந்த ஃபியர் அந்த எதுவுமே இருக்காது. அந்த பதட்டம் இருக்காது. எத பார்க்கும்போது, ஓகே. இது வந்து நான் பாடம் கத்துக்கிறது தான் வந்திருக்கேன். இது ஒரு சேலஞ்ச். ஓகே. வரட்டும். என்ன ஓகே. ஏன்னா ஒரு அலசி ஆராய்ஞ்சு, அத பத்தி ஒரு பொறுமை, அந்த நிதானத்தோட அந்த விஷயத்த ஹேண்டில் அதுலருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அனுபவம் தானே. அந்த விஷயங்கள்லருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? இப்படி நடந்தது. இதுலருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்ப வந்து அ இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ஓவர் செல்ஃபிடம் முழு அறிவு இருந்தால் ஏன் அது மற்ற உயிர்களை உருவாக்க ஐ மீன் இந்த யுனிவர்சல்ல வந்து மத்த உயிர்லாம் இருக்கு இல்லையா? ஏன் எதுக்கு ம ம ம ம மற்ற உயிர்கள வந்து ஏன் உருவாக்க வேண்டாமா? வேண்டும்ல. உருவாக்க வேண்டும் ரைட்? அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா, இப்போ ஓவர் செல்ஃப்ங்கிறத அப்படித்தானே சொல்றாங்க. அது முழு அறிவு ரைட்? எல்லா நாலேட்ஜும் உள்ள ஒரு ஹையர் செல்ஃப் ரைட்? அதோட தான் நம்ம கனெக்ட் ஆகி அதுலருந்து நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ, அது வந்து எப்படி வந்து அது வந்து அந்த அ அ வி உருவாக்குது அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினு. ஸோ, அவர் என்ன சொல்றாருன்னா, ஓவர் செல்ஃப்ங்கிறது வந்து அதுக்கு வேலை கிடையாது. என்ன வேலைன்னா, ஒவ்வொரு உயிரத்த கிரியேட் பண்றதுங்கிறது அதுக்கு வேலை இல்ல. கட்டாயமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஓவர் செல்ஃப்ங்கிறது டசன்ட் நீட் டூ கிரியேட் எனி நியூ எனி லைஃப் ஆர் சம்திங். எதுவும் கிரியேட் பண்ண உயிர்கள கிரியேட் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. அது வந்து வெறும் அது என்ன பண்ணும்னா, ஒரு லைப்ரரி மாரி மக்களுக்கு வந்து அதாவது மக்கள்னா நம்ம ஆன்மீகம் ஆன்மாக்களுக்கு வந்து நாலேட்ஜ ஷேர் பண்றதுக்கு மட்டும் தான் உதவு. அதான் மெயின் அதான். நாலேட்ஜ் ஷேரிங் பிட்வீன் தட் சோல்ஸ். அந்த அந்த ஹையர் செல்ஃபோட நம்ம அந்த ஓவர் செல்ஃப் சொல்றோம் இல்லையா? ஓவர் செல்ஃபோட நம்ம வந்து நா நாலேட்ஜ வந்து அதுகிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாலேட்ஜ் ஷேரிங் தான். அதுதான் அந்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதாவது அந்த ஒவ்வொரு ஆன்மா சொல்றோம் இல்லையா? அது எல்லாத்துக்கும் அந்த பகிர்தல். அது வந்து ஓவர் செல்ஃப் மூலியமா நடக்குது. அதுக்காண்டி ஓவர் செல்ஃப் வந்து கிரியேட் பண்ணதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே. உயிர கிரியேட் பண்றது கிடையாது. ஜஸ்ட் நாலேட்ஜ் ஷேரிங். எப்படி வந்து அது வந்து ஒரு 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 சும்மா ஒரு ஃபேக்டரிய வந்து சொல்றாரு. ஒரு உதாரணமா சொல்றாரு அவரே. என்ன சொல்றாருன்னா, ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கோங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. ஒரு கொ ஒரு ஒரு க ஒரு ஒரு தொழிற்சாலை நல்லா வளருது. ஏன்னா, அத விரிவுபடுத்த என்ன பண்றோம்? மேலும் பல பல பொருட்கள வந்து கொண்டு சொல்றோம். ஓகே. பலரிடம் அதாவது ஒரு பொருள தயாரிக்கிறோம். அந்த பொருள வந்து நெறைய பேத்துக்கு கொண்டு சொல்றோம் பார்த்தீங்களா? அத வந்து தரத்த குறைக்காம அதே நேரத்தில அந்த 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 பொருளோட தரத்த குறைக்காம, அனைவருக்கும் அந்த அந்த பொருள் வந்து பயனடையணும். அப்படிங்கிறத எப்படி நம்ம பண்றோம்? ரைட். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனி நல்லா விரிவுபடுத்தி அதுல அ பல அ பல பொருட்கள வந்து நம்ம ஷேர் பண்றோம் எல்லாத்துட்டயுமே. ஆனா அதே நேரத்தில அந்த பொருளோட குவாலிட்டியும் குறையாம இருக்கும் இல்லையா? அது மாரி தான். ஸோ ஆன்மீகம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த அந்த ஹையர் செல்ஃப்ங்கிறது, அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எல்லாருக்குமே ஒரே குவாலிட்டியான பொருளே எல்லாத்துக்குமே ஒரே குவாலிட்டியான அறிவே குடுக்குறாங்க. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஒரே குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன், ஒரே குவாலிட்டியான செய்தி,
ஒரே ஏன்னா நாலேஜ் எதையும் ஷேர் பண்ணுது அந்த ஓவர் செல்ஃப். அதுதான் அதோட வேலை, அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து பாகுபாடு கிடையாது. நீங்க நான் பெரியவங்க சின்னவங்க இவங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எப்படி இந்த பூமாதேவி எப்படி இந்த பூமி இந்த சூரியன் எப்படி பஞ்சபூதம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ஹையர் செல்ஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதுக்கு வந்து உட்காந்துட்டு கிரியேட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. நாலேஜ் ஷேரிங் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு நாலேஜ் ஷேரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலையை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள், அதாவது மறுபடியும் மறுபடியும் அவர் சொல்றது ஒரு விஷயம் தான். தியானங்கள் மூலியமா தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தியானங்கள் மூலியமா தான் அந்த அறிவை நம்ம வளர்க்க முடியும். தியானம் மூலியமா தான் அந்த நாலேஜ் ஷேரிங்கை நமக்கு பெற முடியும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அடிக்கடி அதை பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கும் போது அவர் சொல்லும் போது கடைசியா அதை என் பண்றாரு, சொல்லிதான் என் பண்றாரு ஆக்சுவலி. ஸோ ஆனா அதே நேரத்துல வந்து இப்போ இப்போ இந்த இந்த நம்ம எடுத்திருக்கிற இந்த இன்கார்னேஷன், அதை சொல்றோம் இல்லையா, இந்த உடம்பு இந்த ஆன்மா இந்த உடம்பு சட்டையை போட்டு வந்திருக்குன்னா இது என்ன ஆகுது? இது வந்து ஒன்லி ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் நாலேஜை மட்டும் தான் கெயின் பண்ணுது. ஏன்னோ ரைட், ஜென்ரலா பர்டிகுலர் நாலேஜை மட்டும் தான் கெயின் பண்ணுது. வித்தவுட் மெடிடேஷன் நான் சொல்றேன். வித் தியானம் பண்ணல, நான் எதுவும் பண்ணல. ஆனா என்ன வருது, ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அது தெரிஞ்சுக்குது, அது வந்து புரிஞ்சுக்குது. ஆனா இதே தியானத்து மூலியமா வரும்போது அதோட அந்த நாலேஜ், அந்த தெரிஞ்சுக்கிற விஷயம் மிக ரொம்ப 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 பெருசு. ஓகேவா? ரொம்ப பெருசு அது. ஏன்னா நம்ம நார்மலா தெரிஞ்சுக்கிறதும் அந்த தியானத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் வந்து சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப இந்த 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 இன்கார்னேட் அதான் மனுஷனா இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இயற்கையா அதை நேச்சுரலா இருக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷனே நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறத 1995 சொல்றாரு அவர் பேசும்போது. ஸோ அந்த இன்ட்யூஷன் போயிருச்சு. இயற்கையா நம்மள அந்த உள்ளுணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உள்ளுணர்வே நம்ம ஏன்னோ இழந்துட்டோம். ஏன்னா நம்மகிட்ட இயற்கையாவே சில நிறைய இயற்கையாவே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்மகிட்ட நிறைய ஆன்மீக திறன்கள் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தாம விட்டுட்டோம். ஓகே, உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரைட், இன்ஸ்டிடியூஷன் மனதுல ஒரு ஆழமான உணர்வு, ஜெனரலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஒரு ஆழமான உணர்வு, அப்புறம் ஆன்மீக ஒரு ஊண்டுகோல், அதே ஊண்டுதல், அது என்ன சொல்லுவோம் தமிழ்ல, சுத்த தமிழ்ல ஊந்துதல் அப்படி சொல்றோம். அதாவது ஒரு மோட்டிவேஷன் ரைட், ஒரு ஆன்மீக தூண்டுதல் சொல்லுவோம் தெரியுமா அது. ஏன்னா அப்புறம் கனவுகள் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த சுட்டி காட்டுதல். சில கனவெல்லாம் வந்து நமக்கு சுட்டி பாட்டு சொல்லிட்டு போங்க சில விஷயங்களை. அது என்ன ஏதுன்னு அந்த அதை எல்லாத்தையுமே நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறார் அவர். அந்த 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 இதையே நம்ம அந்த உள்ளுணர்வையே நம்ம இயற்கையா வரக்கூடிய அந்த விஷயத்தையே நம்ம சரியா பயன்படுத்தலாம். அதை இழந்துட்ட மாதிரி அவரு சொல்றாரு. நம்ம பயன்படுத்தணும். ஸோ இவற்றெல்லாம் நம்ம கவனிக்காம விட்டதால நம்ம இயல்பான ஒரு ஆன்மீக வழிகாட்டிலேயே மறந்துட்டோம் அப்படிங்கிறாரு. ஸோ இயற்கையான உள்ளுணர்வே போயிருச்சு. ஸோ அதனால அந்த இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. இதை நம்ம கண்டிப்பா கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த இது சொல்றாரு. அதுக்கப்புறம் இது இந்த இயற்கையா நமக்கு இருந்த, அதாவது நம்ம உண்மையிலேயே இங்க வரும்போதே அந்த இயற்கையான நாலேஜோட தான் வந்திருக்கோம். ஆனா அந்த இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை இழந்துறோம் பாத்தீங்களா? அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம் பாத்தீங்களா? அது இழந்தனால நமக்கு என்னென்ன தெரியும், வாழ்க்கையோட திசையே தெரியாம இருக்கு. எந்த டைரக்ஷன்ல போறோம் நமக்கே தெரியல அப்படிங்கிறார் அவரு. நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம் எந்த டைரக்ஷன்ல போகுது, நீங்க உங்க லைஃப் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மெட்டீரியல் லைஃப்ல போய் எது உண்மை எது நிரந்தரம் அப்படிங்கிற அந்த தெரியாம அந்த ஒரு ஒரு நிலைக்கு அடைஞ்சிடணும் இல்லையா? ஏன்னா இங்க அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு மாயை இருக்கு இங்க. அந்த மாயை வந்து அவ்வளவு இருக்குது இங்க. ஸோ ஒரு ஒரு கம்ப்ளீட்டா உங்களை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் இங்க இருக்கு இப்போ. இந்த யூனிவர்சல்ல இருக்கு. ரைட். ஸோ அதனால நம்மளுடைய லைஃபே தடம் புடன்றது ரைட், வேற டைரக்ஷன்ல போயிருது. நம்ம வந்த நோக்கத்தையே நம்ம மறந்துடுறோம். ரைட். ஸோ அதனால வந்த நோக்கத்தையே நம்ம மறந்துட்டோம். அதனால அதுதான் சொல்றாரு அவரு. என்ன வாழ்க்கைன்னே தெரியல. அப்புறமாட்டி பல ப்ராப்ளம், இந்த லைஃப் ப்ராப்ளத்தை இன்சல் ஆகி தேவையில்லாம எங்கேஜ் ஆகி அதுக்கு அந்த அதுல வந்து தேவையில்லாம மனசுக்குள்ள போட்டு அதை வருத்தப்பட்டுக்கிட்டு, ஏன்னா உடலும் மனமும் அதனால பலவீனமாகும். அது மட்டும் இல்லாம ரைட், இப்ப நீங்க அந்த கவலைகள் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா வெல்கம் பண்ற மாதிரி இல்னஸ், வியாதிகளை வெல்கம் பண்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அந்த இயற்கையா உள்ள அந்த இயற்கை ஆன்மீக உணர்வை நம்ம இழந்தனாலதான், நமக்கு அந்த டைரக்ஷன் தெரியாதனாலதான் நம்ம இது எல்லாத்துலயும் சிக்கிக்கிட்டு
அந்த சொல்ற மாதிரி கடைசியில பிக் பாஸ் சீசன் மாதிரி அடுத்த சீசன் வர்றாங்க, ஒவ்வொரு பிரிவு எடுத்துட்டு அந்த மாதிரி நடக்குது. ரைட். நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எப்போ தெரிஞ்சுக்கிறோம், ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம், ஓ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இப்போ நமக்கு அது வந்து ஒரு இந்த மாதிரி 40 இந்த மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ், ஏன்னோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம், நல்ல நல்ல பீப்புள்ஸ், நல்ல புக்கு மூலியமா நம்ம நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உண்மையிலேயே நம்ம பிளஸ்டு. நம்ம வந்து இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம். அது உண்மையிலேயே நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும், எல்லா மாஸ்டர்ஸ்க்கு, யூனிவர்சலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க மூலியமா இந்த வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்குற பாதை விதமே வேற மாயிடுச்சு இல்லையா, ரைட்? அந்த அந்த பார்க்குற அந்த லைஃபோட பார்க்குற விஷயத்தையுமே, ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஒரு பார்க்குற விதமே ஒரு தனியா இருக்கு. ஏன்னா இது எல்லாம் ஒரு ட்ராமா தான். ட்ராமாங்கிறத விட இது நான் எழுதிட்டு வந்தது, நான் வந்து அதை ஃபேஸ் பண்றேன், சேலஞ்சு எனக்கு தெரியும். ப்ளஸ் இதை படிக்கிறேன். இது எல்லாமே ஒரு படிப்புன்னு தான். இது எதுவுமே வந்து ஹரிங்கிறது உடம்புக்கு மட்டும்தான், ஆனா ஆன்மாவுக்கு கிடையாது, ரைட்? ஆன்மா வந்து வேற, அது வந்து எப்பவுமே அழிவில்லாதது. ஸோ ஜஸ்ட் இந்த ஆன்மா பாடம் கத்துக்கிறதுக்கு இந்த உடம்பை எடுத்துட்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். எடுத்துட்டு வந்திருக்கு. அதில் இருக்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த அதுதான் நம்மளோட அந்த உள்ளுணர்வு, ரைட்? அந்த உள்ளுணர்வு தூண்டிடுச்சு இல்லையா? அந்த வகையில பார்க்கும்போது நம்ம நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ரைட்? இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இங்க இருக்கிற அந்த புத்தகங்களுக்கு சரி, மாஸ்டர்ஸ்க்கு சரி, எவ்வளவு மாஸ்டர்ஸ் ரேட் பண்றாங்க, பிஎம்சி மூலியமா சரி, நீ நிறைய நிறைய நான் சேனல்ஸ், ஞானத்தமிழ் எக்கச்சக்கமா நான் பாக்குறேன். எல்லாருமே அந்த சொல்றாங்க இல்லையா, ஒரு இப்போ ஒரு டயத்துல ஐ பிலீவ் லைக் 1:1 வந்துடும் நினைக்கிறேன். எல்லாருமே அந்த அந்த ஆன்மீக நிலையை அடைஞ்சிருவாங்க, எல்லாருமே அந்த நாலேஜ் வந்துடும். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நம்ம வந்து இப்போ ஒரு 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 கிளாஸ் ஜூம் கிளாஸ் எடுக்கிறோம்னா 300 400 பேர் ஜாயின் பண்ற ஒரு காலம் உண்டு. ஒரு 400 500 பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு டயத்துல புதுசா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோட கவுண்ட் கம்மியாயிருச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, அது வந்து கவுண்ட் கம்மியானது வந்து அவங்களுக்கு வரணும்ன்ற, ஓகே, யார் ஜாயின் பண்ணலன்றது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் அந்த அறிவு கிடைச்சிருச்சு. இப்ப ஞானம் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த இப்ப நான் பேசுறல, இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவங்க என்ன, அவங்க கேட்டவொடனே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இது எனக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறது அவங்க மைண்ட்ல வந்துரும். அப்பனா என்னன்னா, அந்த அந்த இது வந்து இப்ப நாலேட்ஜ் எல்லாத்துக்கும் பெருகிருச்சுன்னு அர்த்தம். எல்லாருக்குமே நல்ல நாலேட்ஜ் வந்துருச்சு. அதனால இப்போ மேபி இன்னும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 10 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் அடுத்தது 1:1ன்ற மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாருக்கும் அந்த நாலேட்ஜ் வந்துரும். நான் அதை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ 30 வருஷம் ஆயிடுச்சு. நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குற இந்த 6 வருஷத்துல எவ்வளவோ மாற்றங்கள், 8 வருஷத்துல எவ்வளவோ மாற்றங்கள், 2018ல இருந்து எவ்வளவோ மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த உலகத்துல. நிறைய நான் ஏன்னோ டிஃபரெண்ட் பீப்புள் அவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணும்போது, அவங்க பேசுற விஷயங்கள் நான் கேட்கும்போது, அது எவ்வளவோ ஒரு நம்மளோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. இப்ப என்னையோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். சில கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்காது. நம்ம ட்ரை பண்ணுவோம். சில கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அந்த அளவுக்கு திருப்திகரமா இருக்காது. ஏன்னா நம்ம தேடுதல் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் ஸ்டில் அவங்க சொல்லும்போது அது ஒரு விதமான ஏன்னா அவங்க பார்வையில இது ஒரு பதில். இது ஒரு ஓகே, இதுக்கு ஒரு ஆன்சர். ஒரு கொஸ்டினுக்கு 10 ஆன்சர் இருக்கலாம். அது ஒரு ஒன் ஆஃப் த ஆன்சர், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு வந்து நம்மளோட சில நல்ல நாலேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம அவங்ககிட்ட இருந்து அந்த புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறபோது நான் பார்க்குறேன் அதுல எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அதை கண்டிப்பா நான் ஆணித்தனமா சொல்லுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும். அதான் வந்து இப்போ மாஸ்டர் அதான் சொல்றாரு. ஏன்னா நம்ம வந்து அந்த இயற்கை இதை இழந்தனால நம்ம லைஃபோட தடம் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லுவோம். அதை நம்ம ஓடிட்டே இருக்கோம். நம்மகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் நம்மளே ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். அதாவது என்கிட்ட இருந்து நானே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதுதான் அவரோட இது. ஜென்ரலா ஏன் ஓடுறேன் தன்னை. சோ ஒரு நிமிஷம் நீ உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உங்களால தனியா உட்காந்து உங்களை பத்தி உங்களால தெரிஞ்சுக்கிறது ஏன் யோசிக்கிறீங்க, ஏன் ஓடுறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான், அப்படிங்கிறது தான் சொல்றேன். ஸோ தன்னை புரிந்து கொள்றது வந்து தப்பிக்கிறான் மனுஷன் அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. அது தப்பிக்க வேண்டாம், உட்காருங்க, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, நான் கனெக்ட் ஆவேன், நான் என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்றேன் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ஸோ அவர் வந்து 2 கொஸ்டின் வந்து அதாவது இந்த இந்த அவர் இறுதியா என்ன சொல்றாருன்னா, ஃபைனலா 2 வாசகர்களுக்கு, அதாவது நம்ம அந்த ரீட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் வந்து உண்மையாவே ஒரு உண்மையான நலனுக்கானதான் ஒரு விஷயத்த நான் பண்றேனா? சோ நான் தனியா உட்கார்ந்துகிட்டு என்ன என்ன வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேனா? அப்படிங்கிற 2 கொஸ்டின நீங்க வந்து உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறார். சோ
உங்களை ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, நீங்க தனியா உட்காந்துக்கிட்டு உங்களை உங்களே புரிஞ்சுக்கிறீங்களா, அதை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆன்மீக என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காண்டி தான் பண்றேங்கிறத நீங்க உணர்றீங்களா அப்படிங்கறதையும் அதை வந்து நீங்களே உங்களுக்குள்ளே கொஸ்டின் கேட்டுக்கோங்க, அதை சிந்திங்க அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அவர் சொன்ன அந்த விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கேட்டேன்னா, எத்தனை பேர் வந்து எஸ்ன்னு சொல்லுவீங்க? அதான் 1995ல சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் எஸ் சொல்லுவீங்க? எத்தனை பேர் நோ சொல்லுவீங்க? அப்படிங்கிறத நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா இப்ப இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே இல்ல இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நான் அந்த இல்லைங்கிற ஆன்சருக்கு நான் கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். எனக்கு தெரியும் மிக குறைவான இதா இருக்காங்க. யாருமே அதாவது தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் யாரும் முயற்சிக்கல அப்படிங்கிறத அதை சொன்னா. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ணதான் இங்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்தாங்க, ரைட்? அதுக்கப்புறம் 90க்கு அதுக்கப்புறம் நம்ம பத்ரிஜியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ், நான் சொல்ல நிறைய பேர் சொல்லலாம். எவ்வளவோ மாஸ்டர்ஸ் வந்து அதை எல்லாத்துக்கும் பிரேக் பண்ணாங்க, ரைட்? ஸோ இதை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பண சதியா இருக்கட்டும், எப்படி அந்த மூச்சை கவனிக்கிறது, இது மூலியமா நம்மளே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆனா இது அதே நேரத்துல அவர் ப்ளேம் பண்ணல நம்மள. அவரு சொல்றாரு, ஏன்னா அவர் கம்ப்ளீட்டா ப்ளேம் பண்ணல. ஏன்னா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ஆசைய வந்து உங்களுடைய லைஃப் பாதைய இன்னொருத்தவங்க திணிக்கிறாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம படிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. என்னுடைய டயத்துல அந்த அந்த டயத்துல நான் படிக்கும் போதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த கோர்ஸ் எதுன்னு. நமக்கு என்ன விருப்பம் இருக்குங்கிறத விட அவங்களுடைய அந்த ஒரு திணிப்பு தான் அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலயுமே. அது அந்த ஏரா. அது ஒரு ஏரா. அந்த பேரண்ட்ஸோட ஏதோ நான் படிச்ச டயத்துல வந்து ஒரு ஒரு ஆல்வேஸ் லைக் எல்லா டிசிஷனுமே வந்து நானா பண்ணது கிடையாது. நானா பண்ணதுங்கிறது 22 நானா எப்ப பண்ணேன் அப்படின்னா 22 வயசுக்கு மேல தான் நானா என்னுடைய ஒரு டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டா பேரண்ட்ஸோட எல்லா டிசிஷனுமா தான் இருந்தது, ரைட்? 90% 95% எல்லாம் பேரண்ட்ஸோட டிசைடு தான், ஈவன் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் பாதையில தான் நம்ம இருந்தோம். ஆனா அதை விட்டு பிரேக் பண்ணி வரும்போது புதுசா இருந்தது. நமக்கு நம்மளே டிசிஷன் எடுக்கும்போது ஒரு புதுசா இருந்தது. பட் அது ஒரு அனுபவம். ஓகே, இது ஒரு அனுபவம். பட் இதுல கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டு வந்திருக்கோம், நம்ம தான் எழுதிட்டு வந்திருக்கோம். ஓகே, எனக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க தான் கைட் பண்ணணும், நான் இதுக்கப்புறம் நான் என்னைய பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அதுபடி அவங்க நம்ம அந்த பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுபடி அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆனா அவர் சொல்றது உண்மைதான். ஸோ நம்ம வந்து மற்றவங்க வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. பட் அதுல இருந்து நம்ம வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறோம், நம்மளுடைய அந்த பாதையை வந்து அதுக்காண்டி நம்ம வந்து மற்றவங்க லிசன் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. we have to be good listener. the same time நம்மளுடைய அந்த ஓன் டிசிஷன் நம்மளே சொல்றோம் இல்லையா, நம்மளே அறிஞ்சுக்கிறதுக்கு, நம்மளே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை பத்தி முதல் நம்ம படிக்கணும். அப்பதான் அந்த இந்த இந்த லைஃப் வந்து ஒரு முழுமையான ஒரு லைஃபா நம்ம வாழ முடியும். அதர்வைஸ் நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களுடைய செயல்பாட்டிலேயே அவங்க சொல்ற அந்த ஆக்ஷன்லயே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பணி எதுவுமே இல்லை, நம்மளோட ஒர்க் இங்க எதுவுமே இல்லை, ரைட்? சமன்ட்ட நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சுயமா எதுவும் சிந்திக்க மாட்டோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அதனால உங்களை பிளேம் பண்ண மாட்டேன். நீங்க அந்த மாதிரி ஒரு சமூகத்துல வந்து அப்படி வந்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆனா இது இது வந்து மாறும். சுதந்திரம் உங்களுக்கு, அந்த சுதந்திரத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடைய முடியும். அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் அதை இழந்துகிட்டு இருக்காங்க. அது இருக்கக்கூடாது. அதனால அந்த அந்த இதுல இருந்து வெளியே வந்து நீங்க வந்து அந்த அந்த உங்க வாழ்க்கையை முழுமையா வாழணும். இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எதுக்காண்டி வந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு. ஸோ அதனால அமைதியா இருக்கிறத பத்தி பயப்படாதீங்க. ஏன்னா அது வந்து சும்மா உட்கார்றதுங்கிறது நேரம் வீணாயிராது. அதான் சொல்றாங்க. ஏதாவது வேலை செஞ்சுட்டு, அது சில பேர் சொல்றாங்கல்ல, நான் போய் உட்காந்து என்ன 5 நிமிஷம் நான் எதுக்கு இப்போ 1 மணி நேரம் உட்காரணும்? ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பேன், ஏதாவது ப்ரொடக்டிவிட்டா இருப்பேன், நான் வந்து நல்லா ஆக்டிவிட்டியா ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருப்பேன், ப்ரொடக்டிவா இருக்கும் இல்லையா? ஏன் வந்து நான் உட்காரணும் தனியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இப்ப அது அது என்னைக்கு நிக்காது. நீங்க ஒரு வேலை பார்த்தா அடுத்த வேலை பண்ணிட்டு தான் இருக்க போறீங்க. எங்கேயாவது நிக்குமா வேலை? கிடையவே கிடையாது. காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வேலை போயிட்டு தான் இருக்கும். மறுபடியும் அடுத்த நாள் அதே தான் திருப்பி பண்ணணும். ஸோ இது ஒரு ரொட்டீன் தான். இதுல இருந்து யாரும் இந்த சைக்கிள்ல இருந்து வெளிய வர முடியாது. அது உண்மதான். எல்லாமே வந்து இங்க ப்ரொடக்டிவிட்டி தான். நீங்க பண்ண எல்லா வேலையும் போயிட்டு தான் இருக்கும். பட் அது அங்கேயே நிக்க போறதில்ல. ரைட்? இப்ப நம்ம சமைச்சுட்டு கிச்சன கிளீன் பண்றோம். அவ்வளவுதானா? கிளீன் பண்ணிட்டா லைஃப் ஃபுல்லா அப்படியே கிளீன், அதே கிச்சன் அப்படியே இருக்குமா? இல்ல.
அடுத்த நாள் மறுபடியும் சமைப்போம். கிச்சன் இதாகும் மறுபடியும். ஸோ நமக்கு இருக்கத்தான் செய்யும். அதான் சொல்றாரு. நீங்க உங்களுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். நீங்க உடனே அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க ப்ரொடக்டிவிட்டி பண்ணாலும் அந்த 1 மணி நேரத்துக்கு திருப்பி அதை பண்ண விஷயத்தை திருப்பி பண்ண தான் போறீங்க அடுத்த நாள். ரைட்? ஸோ அப்புறம் எதுக்கு நீங்க யூனோ உங்களை ஒரு அமைதியா உட்கார்றதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? ஸோ அமைதியா உட்கார்ந்து அது நீங்க நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நீங்க உங்களுக்கு டைம் ஒதுக்குறீங்க. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய அந்த ஆன்ம முன்னேற்றத்துக்கு நீங்க டைம் ஒதுக்குறீங்க. அவ்வளவுதான். அந்த இடத்துல போயிட்டு நான் மறுபடியும் போய் உட்காந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் மேட்டர் கிடையாது. தாராளமா நான் அப்புறம் 6 மணிக்கு மெடிடேஷன் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவன், எதுக்கு நான் மெடிடேஷன் பண்ணணும்? நான் வந்து இந்த 6 மணிலேருந்து 8 மணி வரையும் மெடிடேஷன் பண்ணுவேன். எதுக்கு நான் 6 மணிலேருந்து 8 மணி மெடிடேஷன் பண்ணி வேஸ்ட்டாக உட்காரணும்? நான் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறேன். பார்க்கலாம். நாளைக்கு அதே 6 to 8 மணி அதே ஆஃபீஸ் வேலை திருப்பி பார்க்க போறேன். அதில் எந்த சேஞ்ச் வர போறது இல்லை. ஸோ இன்னைக்கு 6 to 8 நான் வேலை பார்த்தனால நாளைக்கு என்னால் வேலை பார்க்க தேவையில்லையா? கிடையாது இல்லையா? மறுபடியும் வேலை பார்த்தானே ஆகணும். ஸோ இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து மாறவே போறது இல்லை நம்ம லைஃப்ல. அதை தான் அவரும் சொல்றாரு. ஸோ நீங்க நினைக்கிறீங்க வீணடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க, ஆனா அது கிடையாது. அந்த 1 மணி நேரம் உண்மையிலே எவ்வளவு ஒரு அற்புதமான நேரம். அது உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த உங்களோட ஆன்ம முன்னேற்றத்துக்கு நீங்க போறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல. ஏன்னா நமக்கு தெரியல எவ்வளவு பெரிய விஷயம் அது. ரைட்? நம்ம இங்க வந்து படிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம இதுல இருந்து அடுத்த டைமென்ஷன் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய ஆன்மா முன்னேற்றம் இன்னும் நல்ல ஒரு டைமென்ஷன் போயிட்டு இருக்கும். ரைட்? இன்னும் ஒரு நல்ல ஒரு 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 டைமென்ஷன்ல நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருப்போம். எவ்வளவோ மாஸ்டர், சேது மாஸ்டரா இருக்கட்டும், கிருஷ்ணர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த 7, 8, 6, 9 ஒரு ஒரு டைமென்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதே தானே, அதே ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ரைட்? அதான் அவரு சொல்றாரு. ஸோ அதான் ஒரு வேலை முடிஞ்சா இன்னொரு வேலை ஆரம்பிக்க தான் போகுது. அதனால அதுல என்ன இருக்கு? நீங்க அதனால உட்காருங்க. உங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆனா நீங்க அத அப்படி செய்யாம விட்டீங்கன்னா, போக போக யூ ஃபீல் லைக் உங்க லைஃப் உங்களுக்கு வெறுப்படையும். என்னடா நம்ம டெய்லி பண்ணதே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஸோ அந்த ஒரு இதுக்கு நம்ம ஆளாகும். அது உண்மைதான். ஸோ ஆனா நமக்கு ஒரு டைம் ஒதுக்கி அந்த மெடிடேஷன் பண்ணி, நம்ம அந்த டயத்த வந்து அது வீணடிக்காத டைம் கிடையாது. நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு நம்ம பண்றோம். அப்படிங்கிறத நம்ம அது பண்ணணும், செய்றோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனா ஸோ அது ஆனா அவர் வந்து இன்னும் ஜெனரலா சமூகத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வந்த நோக்கத்தையும், ஆ நெறைய விஷயங்கள மறந்துட்டோம். அது எப்படி வாழணுங்கிற முயற்சிய நம்ம மறந்துட்டோம். எதுக்காண்டி வந்திருக்கோம்? அந்த அந்த விஷயத்த நம்ம மறந்துட்டோம். அந்த முழுமையான வாழ்க்கைய அந்த வாழ்றதுக்கு கம்ப்ளீட்டா நம்ம மறந்துட்டோம். நம்ம வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு நோக்கி நம்ம எல்லாருமே நீங்க எல்லாருமே வந்து ஓடிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஓடுறீங்கன்னு தெரியாது. ஆனா ஓடிட்டு இருக்கீங்க. எதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அது மட்டும் இல்ல. நம்ம இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்ம பண்றனால, நம்மளுடைய சுத்தி இருக்கிற அந்த இயற்கை, பூமி எல்லாமே பாதிப்படையும். ரைட்? இந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து இந்த மாரி ஒரு அ இத விட்டுட்டு நம்ம வந்த நோக்கத்த விட்டுட்டு, நம்ம வந்த விஷயத்த விட்டுட்டு நம்ம எதுக்கோ ஓடி, ஏதேதோ விஷயங்கள பண்ணி ஏதேதோ நம்ம வைப்ரேஷன் நம்ம கிரியேட் பண்ணி, அதனால என்ன ஆகுது? இந்த பூமிக்கும் சரி, இந்த இயற்கைக்கும் சரி எல்லாத்துக்குமே அது பாதிப்படையுது. அப்படிங்கிறாரு. அந்த பாருங்க அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தானே, மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றது தானே, நம்ம எவ்வளோ மெடிடேஷன் பண்றோம். அது நமக்கு மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கிற அந்த மரம், செடி, கொடி, இந்த இயற்கைக்கு, இந்த பூமிக்கு எல்லாத்துக்குமே, குடும்பத்துக்கு, நமக்குள்ள எல்லாரோடையுமே நன்மையை தரும். அப்படிங்கிறது தான் அது உண்மை. ஸோ அந்த இதுதான் அவரு சொல்றாரு. ஸோ இதனால என்ன ஆகுது? அன்பு குறையுது, கருணை குறையுது, எல்லாமே குறைஞ்சிருது. ஏன்னா, நம்ம அத விட்டுட்டு இந்த இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்லாம் தெரிஞ்சுக்காம, மத்த எதுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, தேவையில்லாம ஓடிக்கிட்டு, கடைசியில இந்த இந்த நமக்குள்ள இருக்கிற நெறைய விஷயங்கள நம்ம இழந்துடுறோம். இந்த அன்பு, கருணை இது எல்லாத்தையும் மனுஷங்க மறந்துடுறாங்க. எதுக்கோ ஓடுறாங்க. அந்த சுயநலங்கிற விஷயம் வந்துருது இல்லையா? எல்லாம் வந்துருது இல்லையா? ரைட்? அதத்தான் அவரு சொல்றாரு. ஸோ இந்த சமநிலை குறையறனால என்ன நடக்கும்? நமக்கு தெரியும். பூகம்பம், பூமி அந்த சுனாமி இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இந்த இதனால தான். நம்மளுடைய இந்த வாழ்க்கை முறையினால தான். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இயற்கையை குறை சொல்ல முடியாது. இது எல்லாம் முழுக்க முழுக்க நம்மளுடைய காரணங்கள் தான். நம்மளுடைய செயல்பாடுகள் தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோம், இது என்ன இது எப்படி? நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அது எப்படி அதுக்கு எனக்கு சுனாமிக்கு என்ன சம்மந்தம்? அப்படின்னு நெறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனா அது கிடையாது. ஆனா உண்மை அதுதான். ஏன்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு இந்த மூச்சு விடுறது, பேசுறது எல்லாமே கர்மா தான். ரைட்டா? எல்லா கர்மாக்கள் இந்த எல்லாமே கர்மா தான். எல்லா ஒவ்வொரு ஆக்ஷனுமே கர்மா தான். இங்க இருக்கிறது. ஸோ நம்ம பண்ற செயலோட அந்த அந்த இது நம்ம நினைக்கிறோம். இது யாரும் பாதிக்கும். அது வந்து ஃபுல்லா எவ்வளோ தூரத்துக்கு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு
அந்த ஒரு அந்த ஒரு இதை வந்து அந்த பாதிப்பை வந்து உண்டு பண்ணும் இந்த மனிதன் இதில். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த இந்த தியானம், இந்த ஆன்மீக வளர்ச்சி, இந்த ஆன்ம முன்னேற்றம். ஸோ என்னைக்கு நம்ம அந்த லவ் அண்ட் பீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ, ஏன்னோ அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ப்ரெட் பண்ண நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் அந்த இதை அவங்களும் அந்த இதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணும்போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அதை தான் அவர் சொல்றாரு. இதனால இந்த சமநிலை குறையறனால நமக்கு பூமியில நிறைய பாதிப்புகள் இருக்கு இயற்கையில. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு. யா நைஸ். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அவர் சொல்றது அதேதான். கண்களை மூடுங்க, அமைதியா உட்காருங்க. அது அந்த அமையில தான் உங்க ஆழமான உண்மை. அந்த ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. சோ உங்க வாழ்க்கையுடைய நோக்கம், ஆன்மீக வளர்ச்சி, பிறவி, கர்மா, மாயை, இன்னும் இந்த படைப்பு, பிரபஞ்சம், ஆற்றல், பல வகையான உயிர் இருப்பு எல்லாத்தையுமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த இயற்கையில காளியம்மா சொல்லுவாங்க இல்லையா? இயற்கையில தான் அந்த சக்தியே இருக்கு. நீங்க எல்லாரும் கனெக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க எல்லாருமே அதை மிஸ் பண்றீங்க, பார்க்க மாட்டீங்க, தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்களே. அதுதான் இவரும் சொல்றாரு. இது எல்லாமே அங்க இருக்கு. நம்ம இதை வந்து அடையணும்னா நம்ம கண்களை மூடி அமைதியா உட்காரணும். ஒரு உட்கார்ந்து நமக்குள்ள நம்ம போய் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒரே நாள் நடக்காது, 1 மாசம் நடக்காது, டைம் எடுக்கும். பட் அந்த பொறுமையோட உட்காந்து நம்ம டெய்லி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது புத்தகம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சொல்றவங்களுக்கும் தான். எனக்கும் தான். நான் சொல்றனால நான் மட்டும் அதுக்கு நானும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். கேட்கறவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம படிக்கிற எல்லாருமே அதை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் தியானத்தை இன்னைக்கே தொடங்குங்க அப்படிங்கிற உங்களுக்கு. ஏன்னா தியானத்தை இன்னைக்கே தொடங்குங்க, இன்னைக்கே முதலடி எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சூப்பர். அது சொன்ன மாதிரி அப்பதான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும். ஸோ நான் தியானத்தை தொடங்க நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம தியானத்தை பண்ணுவோம். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து அவர் நமக்கு வந்து ஒரு நிறைய 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 நாலேஜஸ் கண்டிப்பா நம்ம நாலேஜ் நிறைய கொடுப்பார். சரி, நம்ம கண்டிப்பா அவரோட நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. எந்த பிறவி இல்லை, எவ்வளோ பிறவிகளையும் நம்ம அவரோட கனெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். அதனாலதான் நம்ம அவரை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவரோட மெசேஜ் நமக்கு வந்திருக்குன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிற அந்த புக் வந்து அமேசான்ல இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். 40 மாஸ்டர் ஆஃப் 40 மாஸ்டர்ஸ் புக்ஸ் இருக்கு, அதை நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே என்னது இருக்கு, என்ன புக் அது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நிறைய பேத்துக்கு அந்த புக்கு தெரியல. ஆனா நமக்கு வந்து அது தெரிஞ்சிருக்குன்னா அப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஏதோ ஒரு பிறவியில அவரோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை அவர் ஞாபகப்படுத்துறாரு. தம்பி, நீ ஏற்கனவே கனெக்ட் பண்றடா, திருப்பி திருப்பி வாங்க மக்களே, மறுபடியும் பண்ணுங்க, இன்னும் இன்னும் நிறைய படிங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லிட்டு தான் வந்திருக்க, இன்னும் நிறைய படிச்சுக்கணும், கனெக்ட் பண்ணு அப்படின்னு. ஸோ அதனால இதை வந்து நான் பிளஸிங்காக தான் நினைக்கிறேன். ஏன்னா 2020 சம் டைம்ல தான் வந்து நம்ம இயர் எனக்கு சரியா தெரியல, பாலசிங்கம்னு அவங்க தான் எனக்கு இந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்க இப்ப இல்ல, சொல்ட்ராவல் பண்ணிட்டாங்க. பட் அவங்க தான் வந்து அந்த ஏன்னா அவங்க அந்த வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் மூலியமா இது பண்ணி நான் அந்த ஜூம் கிளாஸ்ல அட்டன் பண்ணி அந்த கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். அப்பதான் வந்து எனக்கு இந்த புக்கு மேல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு. எனக்கு வந்து ரொம்ப அந்த புக் வந்து ஒரு ஃபேவரேட். அது வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எனக்கு டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், மைண்ட்ல எப்பவுமே எனக்கு வந்துகிட்டே இருக்கும். யோசனை வந்துகிட்டே இருக்கு அந்த புக்கை பத்தி. படிக்கிறேன்னா கூட அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கு. மெசேஜ் சொன்னாங்கல்ல அந்த மாஸ்டர், இந்த மெசேஜ் சொன்னாங்கல்ல அந்த மாஸ்டர் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணுவேன். ஸோ யா இது வந்து உண்மையிலே நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிளஸிங்கா ஃபீல் பண்றேன். திருப்பி திருப்பி அதை சொல்லி சொல்லி எனக்குள்ளே நான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஒவ்வொருத்தரையும் இதை படிக்கும்போது எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். சொன்ன மாதிரி இன்னும் இந்த இந்த இன்கார்னேஷன்ல இன்னும் நான் யாரோடய கனெக்ட் ஆகலை. லெட்ஸ் சி, இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஃபியூச்சரில் கனெக்ட் ஆகலாம். பட் லெட்ஸ் சி. பட் அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லாக மெடிடேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மெடிடேஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். முழுமையாக அந்த வாழ்றது. ஏன்னா அந்த 2 விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று மெடிடேஷன், முழுமையா வாழ்றது. முழுமையா வாழ்றதுன்னா என்ன? வாட் எவர் தட் ஹேப்பனிங் இன் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த இதை அதுல என்ன பாடம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது மூவ் ஆன் போயிட்டே இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் வந்து யுனிவர்சல் வந்து நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. நமக்கு அந்த நம்ம வந்து நமக்கான அந்த ஒரு என்வைரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஒரு நல்ல என்வைரன்மெண்ட், ஒரு தனிமை, ஒரு இருக்கட்டும், உனக்கு ஓகே ஒரு வசதி, அந்த எதுவுமே அந்த யூனிவர்சல் கண்டிப்பாக நமக்கு செஞ்சு கொடுக்குது. ஸோ அதுக்கும் தேங்க்ஸ். ஆக்சுவலி யூனிவர்சிட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹெல்ப் இல்லாமல் நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வந்து கிடைச்சிருக்காது. ஏன்னா எங்கேயோ
எங்கேயோ ஒரு இடத்துல இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து அங்கேருந்து படித்து இங்கே வந்து உட்காந்து அமெரிக்கா வந்து உட்காந்து நான் கனடாவில் இருக்கிற ஃபோக்ஸ் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நான் யோசிக்கல. எல்லாமே அந்த பிரபஞ்சத்தோட பிளான், எல்லாமே இந்த மாஸ்டர்ஸோட பிளான். ஏன்னா ஸோ அதனால் தேங்க்ஸ் டு தம். எனக்கு இந்த புக்கை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச பாலசிங்க மேடத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்.